அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும், மேலும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்திற்குமே 100% அவங்களிடம் உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு நினச்சா மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் மேச ராசியில் இருக்காரு, புதன் கடக ராசியில் இருக்காரு, மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் 7ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கடக ராசிக்கு செல்ல போகிறாரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு, அதே போல் மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாரு. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசியில் பயணம் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசியில் இந்த 7 நாட்களில் சந்திர பகவான் பயணம் செய்ய இருக்கார். துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு சந்திரஷ்டம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் யோசித்து ரொம்ப கவனமாக செய்வது நல்லது. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்றால் போல் பலன்களை தரக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 9வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் அசத்தலாக பேசி அனைவர் மனதையும் கொள்ளையடிப்பீர்கள். மளமளவென்று தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சிறு வியாபாரிகள் கணிசமான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெற முடியும். இதெல்லாம் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானால தாங்க உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது. மேலும் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு வெற்றி மற்றும் தோல்விகளை கலந்து கொடுக்கும். நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லதுங்க. அதாவது உங்களுக்கு சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அப்படின்னா அதில் நிதானமாக நீங்கள் பேசுவது ரொம்ப நல்லது. கோபத்தில் நீங்கள் அது இது ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கூடுங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். 3வது மனசங்களை உள்ள விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் யாருக்கு குடும்பத்தில் சண்டையோ அவங்க 2 பேரும் உட்காந்து உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த நீங்களாக வெளிப்படையாக சொல்லி பிரச்சனையை தீர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நீதிமன்றத்தின் கதவை நீங்கள் தட்டாதீங்க. இது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிரும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் 10வது இடத்துல அமரப்போவதால் உங்களுடைய பிள்ளைகளால்
பெற்றோருக்கு பெருமை நிச்சயமாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 8வது இடத்துல அமர்வதால் பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தி வருவார்கள். அதையே நீங்கள் வெற்றிகரமாக தாண்டி வருவீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9 மற்றும் 10ஆம் இடத்தில் அமரப்போவதால் கலநயத்தோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்து மற்றவர்களை அசத்துவீங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல இருப்பதால் இதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்று வீர முழக்கம் செய்வீர்கள். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்துல அமர்வதால் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக அளவில் நாட்டம் இருக்கும். மேலும் ஆன்மீக யாத்திரையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க. இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல அமர்வதால் கேட்ட இடத்துல தடையில்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஸ்தமஸ்தானத்தில் குரு சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் புதன், ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு தொழில்ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே எந்த ஒரு தடை தாமதங்களும் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பணவரத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிக அளவில் காணப்படும். எந்த ஒரு வேலையை செய்யும் போது மன மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்வீங்க. வீடு வாகனம் வாங்கும் சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். மேலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் சரக்குகளை நீங்கள் அனுப்பி வைக்கும்போது கூடுதல் கவனத்தோடு அனுப்பி வைப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கக்கூடும். அதாவது வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு இடமாற்றமானது உங்களுக்கு இஷ்டமே இருக்காது. நீங்கள் ஒரு இடத்துல எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இடமாற்றமானது இன்னொரு இடத்துல கிடச்சிருக்கும். இதனால் நீங்கள் கொஞ்சம் மனக்கவலையோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உழைப்பு அதிகமாக இருக்கும். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் குறைய போகுது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பாடுபடுவீங்க. உறவினர் மூலம் உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய சிறு வாய்ப்புகள் கூட வீணாக்காமல் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளுங்க. மேலும் உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி பாடங்களை படிப்பதில் நீங்கள் கவனம் ரொம்ப செலுத்த வேண்டுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், காரியம் அனுகூலமாக நடக்கும். அதே போல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி வர கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தீர முடியாத பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வரும். ஏன்னா நமக்கு இஷ்ட கடவுளை விட எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் நம்மளுடைய குலதெய்வத்தை ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, பார்த்துட்டு வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது வளர்ச்சி மேலே வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி கூட போயிட்டு வாங்க. அடிக்கடி போக முடியலனா கூட அமாவாசை நாட்களில் முக்கியமாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய
நம்மளுடைய சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.